பள்ளிகளில் பாத பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. மாணவர்கள் பள்ளிகளில் பாத பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் அலுவலர் அனுப்பிய கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தனியார் பள்ளிகளில் பாத பூஜை நடத்துவது தொடர்பான கடிதம் எழுதப்பட்டது. இந்த நிலையில் பள்ளிகளில் பாத பூஜை நடத்த தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். பள்ளிகளில் பாத பூஜை செய்ய தடை என்ற அறிவிப்பு அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கீதன், உங்கள் கள ஆய்வறிக்கையை தரலாம். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள், குறிப்பாக இந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு முன்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்கு இந்த பொதுத் தேர்வை தைரியமாக எதிர்கொள்வது தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. இதற்காக பல்வேறு விருந்தினர்களை அழைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த சமயங்களில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த பாத பூஜை செய்வது தொடர்பான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த விவகாரம் குறித்து புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு, குறிப்பாக தனியார் பள்ளிகள் இயக்ககத்திற்கு ஒரு புகார் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது போன்ற பாத பூஜை சார்ந்த நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது மாணவர்களிடம் பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதாகவும், கட்டணம் வசூலித்துக் கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி பாத பூஜை செய்வது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தற்போது தனியார் பள்ளிகள் இயக்ககம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற பொதுத் தேர்வுக்கு முன்பாக தனியார் பள்ளிகள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கட்டணம் வசூலித்து இந்த பாத பூஜை போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என்று தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அந்த வகையில் வரக்கூடிய இந்த பொதுத் தேர்வு நெருங்கும் சமயத்தில் தனியார் பள்ளிகள் இது போன்ற பாத பூஜை சார்ந்த நிகழ்வுகளை நடத்தினால் தனியார் பள்ளிகள் இயக்ககம் அந்த தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. உங்கள் தெளிவான நீண்ட தகவலுக்கு நன்றி கீதன்.